ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னா, இந்த பதாம் இலை இருக்குது பாருங்கள், நமக்கு வந்து காஞ்ச பதாம் இலைலாம் கிடைக்கும்ல. ஸோ அந்த இலையை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியை வந்து டேன் ஆக்குவோம். ஸோ அது எதுக்கு பண்ணுறோன்னா, அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களுக்காக நான் இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கோல்டு வாட்டர் சன்னாஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுவாட்டி ஒரு கோல்டு வாட்டர் சன்னா தான். அது வந்து வார்ம் வாட்டரில் வைக்கலாம், பட் ரொம்ப நாள் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு ப்ரிவென்ட் பண்ணதுக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து பதாம் இலை, இந்தியன் ஆல்மண்ட் லீஃப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த இலை வந்து செம்மையான ஒரு இலை. அக்கிரி ஹாபியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இலை தேவைப்படும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இலை இது. இது வெளியூர்காரங்களுக்கே இந்த இலை தேவைப்படுது. அவங்களே ஆன்லைனில் வர வாங்குறாங்க இந்த இலையை. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக ரோட்டில் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்லதாக பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. காக்காப்பி இருந்தாலும் அதை வாஷ் பண்ணிக்கலாம். பட்டு கவுப்பி அண்ட் மைசூப்பி இது ரெண்டும் வேண்டாம். இது இருக்கும், பார்த்து எடுங்க, ஓகேங்களா. நீட்டான இடத்துலேருந்து எடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து கொஞ்சம் நீட்டான பிளேஸ்லேருந்து தான் எடுப்பேன். ஸோ அதனால தான் இலைலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாஷே பண்ணல. இப்போவே அது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லீஃப் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஷோல் இந்த 8 லீஃபை தான் நான் வந்து வாஷ் பண்ணி பாயில் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த இலையை வந்து நான் அப்படியே டேங்க்கில் போட போகிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேங்க்கில் போடுறீங்கன்னா உங்கள் டேங்க்கில் வந்து ஸ்ட்ரிம்ஸ் இருக்குது, அண்டு சின்ன சின்ன மீன்கள் இருக்குது, ஆல்கைட்டர்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேங்க்கில் அதெல்லாம் இல்லை. நான் இந்த இலையா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலை இருக்க டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து அமோனியா எனக்கு வரும். ஸோ அதனால் நான் அப்படியே போட போகிறது கிடையாது. நான் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இதை பாயில் பண்ணி போட போகிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிக்விடாக நம்ம மாற்றி வச்சுப்போம். ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு. அப்போ மட்டும் ஆட் பண்ணால் போதும். அடிக்கடிக்கு போட்டு இலையை போட்டு எடுக்கிற வேலையை எனக்கு வேண்டாம். அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தட் பண்ணுறது. அண்ட் ஸோ இது வந்து ஏன் நான் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ என்கிட்ட இருக்கிற சன்னாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுவாட்டி வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் 26, 27, அவனுக்கு ஐடியலே வந்து 25 தான். பட் நம்ம வைக்கிற சென்னை கிளைமேட்டுக்கு நான் அவனை 28ல் வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக 30, 31லாம் போயிடும். அதெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி விடும். ஸோ இந்தியன் ஆல்மண்ட் லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மீனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணும். இந்த இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் தண்ணியை நான் வந்து அது கூட ஆட் பண்ணும்போது, ஸ்டுவாட்டி கூட ஆட் பண்ணும்போது, அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியலுக்கான ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இயற்கையான மருந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஏதாவது டிசீஸ் வருதுன்னா, டெம்பரேச்சர் ஹை ஆகுறதுல அந்த மீனுக்கு ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருதுன்னா, எனக்கு வந்து இந்த இலை வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசட்டிக் வாட்டர்ஸில் இருக்கக்கூடிய மீன்களை யூஸ் பண்ணுங்கள். நம்ம நேட்டிவ் ஃபிஷ்ஷஸ்ஸு அண்ட் இந்த சவுத் அமெரிக்கன் ஃபிஷ்ஷஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அசட்டிக் வாட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த ஃபிஷ்ஷுக்கு போடுறீங்கன்னு இருக்குது. ஏன்னா இதில் இருக்க அசட்டிக் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்சை வந்து லோயர் பண்ணும். இதில் இருக்க டேன் அண்ட் அசட்டிக்லாம் வந்து. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கன் சிக்லெட் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து பிஹெச் கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ தண்ணியில் அக்லைன் இருக்கணும். ஸோ அதுக்கு கொண்டு போய் ஆல்மண்ட் லீஃப் போட்டுறாதீங்க, ஓகேங்களா. போடலாம், பிரச்சனை இல்லை, பட் போட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கான சூழ்நிலை அது கிடையாது. ஸோ நல்லா இப்போ வந்து எல்லா இலையும் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இலையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பீ மாதிரி இருந்தது, காக்காப்பி தான் அது. ஸோ அது வந்து நல்லா கை வச்சு தேய்ச்சி கழுவிட்டால் மட்டும் போதும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எல்லா இலையும் நம்ம வந்து கழுகியாச்சு. ஸோ பீ இருக்கிற இலையும் வந்து நல்லாவே கழுவிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கழுகின இலையெல்லாம் வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு காய விட்டோன்னா காய விட்டுக்கலாம். பட் நான் வந்து காய விட மாட்டேன். திருப்பி நான் வந்து இதை வந்து பிச்சு அண்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறேன். ஒரு நாள் வரைக்கும் ஊற வைக்க போகிறேன். ஸோ ஏன்னா இதில் இருக்க டேன் வந்து அப்படியே வந்து ஒரு நாள் இருக்கும்போது அப்படியே வர்றதை வந்து வச்சுக்க போகிறேன், அதுக்கு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஜார் இருக்குல்ல, இந்த ஜாரில் வந்து நான் கேன் வாட்டரோ இல்லாட்டி ஆரோ வாட்டரோ தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்கிட்ட கேன் வாட்டர் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் தான் மெயினாக யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் வந்து சின்னதாக பிச்சு போட போகிறேன்.
அப்படியே மடக்கி போட்டுக்கலாமே ப்ரோ, எதுக்கு ப்ரோ சின்ன சின்னதா பிச்சு பிச்சு போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மடக்கி போடும்போது முக்கால்வாசி இலை வந்து வெளியே தான் நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ முக்கால்வாசி உள்ளே போயிருக்காது. நான் வந்து நல்லா மடக்கி உள்ளே தள்ளினாலுமே, அது கொஞ்சம் இதாகும், உள்ளே ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வெளியே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபுல்லாக உள்ளே இருக்கணும். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பிச்சு பிச்சு போடுறேன். ஸோ வீடியோவில் கொஞ்சம் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன் அண்ட் இன்னொரு கையில் பிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஒரேடியாக உங்களுக்கு பிச்சு போட்ட வீடியோ வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இலைய பிச்சு பிச்சு போட்டேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக எல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதான் நம்மளுக்கு வேணும், கரெக்டாக எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கணும். எனக்கு வந்து இப்படி இருந்தால் தான் மனசு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நான் இனி இதை வந்து சும்மா மூடி வச்சு வைக்க போகிறேன். இல்லாட்டி நீங்கள் காட்டன் துணி போட்டு கவர் பண்ணி வைக்கிறீங்கனாலும் வைக்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு சும்மா ரொம்ப டைட்லாம் பண்ண போகிறதில்ல, சும்மா இப்படி மூடி தான் வைக்க போகிறேன். ஸோ வச்சு ஓரமாக வச்சிட போகிறேன். ஸோ இனி நாளைக்கு வந்து ஒரு நாள் முடிஞ்சக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் எடுத்து நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம இனி நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதாம் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி இருக்குதுன்றத காட்டலான்னு நான் உங்களுக்கு நினச்சேன். ஸோ வந்து அதை பார்க்கலான்னு நினைக்கும்போது டேங்க்கில் ஒரு அதிர்ச்சி. நம்ம சன்னா கிளர்த்தி வந்து ப்ரீட் ஆகிருக்கு. அது எக் லே பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் இது வந்து ஒரு 2, 3 நாளாக கிட்டத்தட்ட சாப்பிடவே இல்லைங்க. ஒன்றுமே சாப்பிடல. வாயில் ஃபுல்லாக எக் இருந்தது போல். அதான் ஒன்றுமே சாப்பிடல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக ரிலீஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். குட்டிங்களா ஓடுது பார்த்தீங்களா? ஸோ இது ஏன் சாப்பிடல, இதுக்காக தான் மெயினாக நான் வந்து பாதாம் லீஃப் எக்ஸ்ட்ராக்டே ரெடி பண்ணேன். பட் எனக்கு இப்போ நல்ல ஒரு ஹாப்பியான சம்பவமாக இருக்குது. ஸோ இனி அவங்க வாங்க பாதாம் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஷோல் கிட்டத்தட்ட வந்து 24 ஹவர்ஸ்க்கு நான் இந்த பாதாம் லீஃப் எக்ஸ்ட்ராக்டை வந்து வச்சுருந்தேன். ஸோ 24 ஹவர்ஸ் கிட்ட மேலேயே போயிருக்கோம் ஓகேங்களா, ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே போயிருக்கோம். ஸோ ஏன்னா நான் வந்து மார்னிங் 1 டே மட்டும், ஐ மீன் 1 நைட் மட்டும் வச்சுக்கிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் 24 ஹவர்ஸ் வைக்கிறதா ரொம்ப நல்லது 1 டே வரைக்கும். பட்டு காலையில் ஸ்டுவார்ட்டியோட பேபிஸை பார்த்த உடனே ஹாப்பியாகி இதை அப்படியே விட்டுட்டேன். இதை அப்படியே விட்டனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போச்சு டே ஹவர்ஸு. பட் அது பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஊற்றி நம்ம வந்து இனி பாயில் பண்ண போகிறோம். எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் அதிகமான தண்ணியை வச்சு தான் இதை வந்து இது பண்ணுவேன். ஏன்னா தண்ணி பத்தாது. பாயில் பண்ணும்போது பாதி எவாப்ரேட் ஆகி போயிடும். அதனால தான். ஸோ இலையை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குள்ளே போட்டு வச்சிடணும். ஸோ அதுவும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இலையெல்லாம் சேர்த்தா நீங்கள் வந்து பாயில் பண்ணணும். ஸோ வெறும் தண்ணியை மட்டும் பாயில் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் எடுத்து அப்படியே போட்டு விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நான் வந்து ஹையில் வச்சுருக்கேன். அதனால் டக்குன்னு ரெடி ஆகிடும். பட் என்ன கேட்டிங்கன்னா மீடியம்லேயோ இல்லாட்டி லோவில் மட்டும் வைங்க. ஸோ அதான் நல்லது. கொஞ்சம் பொறுமையாகவே இதாகட்டும். பட் எனக்கு வந்து இப்போது இந்த இடம் கிளியர் பண்ணி கொடுக்கணும். அதனால் நான் வந்து ஹையில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். அண்ட் இது வீடியோ பிடிக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அடுப்பாண்ட வந்து வீடியோ பிடிக்காத, ஃபோனை வச்சு அது கிட்ட போய் வீடியோ பிடிக்காத அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாயில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நல்லா புகை வருது பாருங்கள். இதை இப்படியே விட்டுருங்க. கூல் டவுன் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கையை வைக்க வேண்டாம். ஸோ கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். அண்ட் ஷோல் இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கையால் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியை மட்டும் எடுத்து ஊற்றி தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னா, நீங்கள் வந்து 20 லிட்டர்ஸ்க்கு 10 ml போடுங்க. ஓகேங்களா? 40 லிட்டர்ஸ்னால் 20 ml போடுங்க. அந்த மாதிரி கவுண்டில் போட்டால் போதும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லாட்டி கோல்டு ப்ளேஸில் வைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஸோ வேறு எங்கே வச்சா நானே மறந்து போயிடுவேன். ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். அண்டு யாரும் குடிக்காத மாதிரியே பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது. ஓகேங்களா? ஸோ ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye ஷோல்.